தோசை மாவு இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இதே போல் ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு அடை ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜவ்வரிசியை வச்சு நம்ம பாயாசம் தாங்க ரெடி பண்ணியிருப்போம். இதே போல் ஒரு முறை நீங்கள் அடை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. காலையில் டிஃபனுக்கும் நைட்டுக்கு டின்னருக்கும் சேர்ந்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு அடைங்க. இதுக்கு தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டோண்டா சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான அடை நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த அடை செய்கிறதுக்கு நான் ஜவ்வரிசி இருக்குது இல்லையா, மாவு ஜவ்வரிசி அது தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு போல் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேங்க. அதை நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் 1 கப்பு போல் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க. நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு ஆக்கிற புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் போல் துவரம்பருப்பும் எடுத்துக்கிறேங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்காக நான் மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காஷ்மீர் மிளகாய் கலருக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் கூடுதலாக வேணுண்டா நீங்கள் சாதாரண வரமிளகாயே 2 எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அலசிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோங்க. அது ஒரு மணி நேரம் நமக்கு ஊறினா போதும். பாருங்கள் நமக்கு நல்லா ஊறி இருக்குது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா ஊற வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியும் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. 3 மணி நேரம் கழித்து பார்த்தாக்கா இந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்குது. இது கரெக்டான பதங்க. இது நம்ம ஜவ்வரிசி தண்ணீர்லாம் வடித்து அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணீர் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணீரை சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூடவே நான் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நம்ம அந்த மாவோடய சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் தூள் இருந்தால் அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை இஞ்சி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2மே என்கிட்ட இல்லை, அதனால் நான் அது சேர்க்கலைங்க. சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுடலாங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை சேர்த்துக்கலாங்க. தண்ணீர்லாம் இல்லாமல் அந்த ஜவ்வரிசி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த மாவு கூடையே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா ஜவ்வரிசி நமக்கு ஊறி இருக்குது. இந்த மாவோடையும் நம்ம கொஞ்சம் ஊற வைக்க போகிறோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நீங்கள் காரத்துக்கு வேணும்னாக்கா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அதுவும் சேர்க்கலை, குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு. இப்போ நம்ம அதை மூடிப்போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஜவ்வரிசியில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு மாவு பதம் இருக்குனுங்க. அடை மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தோசை வறுக்கும் போது தான் நம்ம உப்பும் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள் இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நமக்கு தோசை தவா நல்லா சூடாகிடுச்சிங்க. சூடாகின பிறகு நான் ஒரு 1.5 குழி கரண்டி மாவு எடுத்துக்கிறேங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. நம்ம அடை செய்கிறதுக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல் நீங்கள் இந்த தோசையை ஊற்றிக்கலாங்க. இதே போல் ஊற்றிட்டு சுற்றிடும் நம்ம நல்லெண்ணெயை தெளித்து விட்டுடலாங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை அப்படியே மெதுவாக நம்ம திருப்பி விட்டுடலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருந்தால் போதுங்க. நீங்கள் வேணுண்டா கேரட்டு கூட இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் இப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு ஜவ்வரிசி அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போதுமே ஒரே மாதிரி அடை செய்யாமல் இதே போல் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் செய்து பார்த்து ரசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.